வணக்கம். நம்ம இன்றைக்கி அரிசோனாவில் இருக்கிற வுட்ஸ் கேனியன் லேக் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். அரிசோனான்னு சொன்ன உடனே பாலைவனம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். பாருங்கள், பாலைவனம் மாதிரியா இருக்குது. நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து ஒரு 2 hours to 2.5 hours ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம். உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு வரலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய லேக். இங்கே மக்கள் ஃபிஷ்ஷிங், கயாக்கிங்லாம் பண்ணுவாங்க. இங்கே ஒரு கயாக் ரெண்டிங் பிளேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு கயாக்கை ரெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த லேக்குள்ளே போகலாம். இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பேசன்லேருந்து ஒரு 35 miles ஈஸ்ட் ஹைவே 260 வந்தீங்க அப்படின்னா, ஒரு 35 miles ட்ரைவ் பண்ணி வந்தீங்கன்னா அங்கே இருக்குது வுட்ஸ் கேனியன் லேக். இந்த இடத்தோட பேர். ரைட்டா, வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த லேக்கு நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செமை ஃப்ரோசன் ஸ்டேட்டில் இருக்குது. சில இடம் பார்த்தீங்கன்னா ஐஸ் மேலே மிதக்குது, சில இடத்துல தண்ணி பார்க்க முடியுது. நான் பார்த்தீங்கன்னா இந்த டாக் இருக்கிற இடத்துல தான் பேசிகிட்டு இருக்கேன். நம்மளுக்கு பின்னாடி எக்ஸாக்டாக பின்னாடி தான் அந்த கயாக் பிளேஸ் இருக்குது. ஸோ இது வந்து டாக். ஹோல் போட் வச்சுருக்காங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வழியாக வண்டியை ரிவர்ஸில் கொண்டு வந்து போட்டை தண்ணியில் விட்டுட்டு அப்படியே போயிட்டு இங்கே பார்க் பண்ணுவாங்க. ஸோ போட்டில் போய் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வருவாங்க. இதே இடத்துல லாஸ்ட் இயர் ஒரு 3 இந்தியன்ஸ் இறந்து போயிட்டாங்க. அதாவது ஃப்ரோசன் லேக் இருந்துச்சு. ஃப்ரோசன் லேக்கில் அவங்க நடந்து போக பார்த்துருக்காங்க. அது உடஞ்சி உள்ளே இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் நடக்காமல் இருக்கணும்னா லைஃப் ஜாக்கெட் ரொம்ப முக்கியம். தண்ணியோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க இதில் தண்ணியில் விழுந்ததுக்கப்புறம் நான் நீந்தி வந்துடுவேன் அப்படின்னு. பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ வில் ஹேவ் செகண்ட்ஸ், மினிட்ஸ் கூட இல்லை, ஃபியூ செகண்ட்ஸ்லேயே உங்கள் பாடி ஷட் டவுன் ஆகிடுமா இந்த சில் வாட்டரில் நீங்கள் விழுந்தீங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி சான்ஸ் ஏன் எடுப்பானே, ரைட்டா? நம்ம இப்போ போயிட்டுருக்கிற இந்த இடம் தான் அந்த கயாக் ரெண்டல் பிளேஸ். ஸோ இப்போ திறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் சீசன் டைமில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு லைன் நிற்கும் இங்கே கயாக் ரெண்ட் பண்ணுறது. இங்கே இந்த ஸ்பாட்டில் நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம். அது மாதிரி ஃபிஷ்ஷிங் கியர் மறந்து வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா அதை வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஃபுல்லாக எப்படி சீல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? டோருக்கு கீழெல்லாம் போட்டு சீல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஆஃப் சீசனில் டிசம்பர் 24th கிறிஸ்மஸ் ஈவ் அன்றைக்கி வந்திருக்கோம். பட் ஃப்ரெஷ் ஸ்னோ இல்லை, இருந்தாலும் plenty ஆஃப் ஸ்னோ இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், இங்கே அந்த பிக்னிக் ஏரியா மாதிரி டேபிள் சேர்லாம் இருக்கும். ப்ளஸ் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே, இதுதான் பார்க்கிங் லாட். ஸோ இந்த ஸ்டோருக்கு எக்ஸாக்டாக பின்னாடி பார்க்கிங் லாட் இருக்குது. இப்போ நம்ம ஆஃப் சீசன்றதுனால மக்கள் ஜஸ்ட் இங்கே தண்ணிக்கிட்ட போய் ஜஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஸ்னோவில் விளையாடிட்டு போவாங்க. ஒரு டே ட்ரிப்பு ஒரு நல்ல இடம் தான். இது மாதிரி நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு வரீங்கன்னா நீங்கள் வெதரை செக் பண்ணிக்கலாம். ஏன்னா
உங்கள்கிட்ட வந்து ஆல்வீல் ட்ரைவோ இல்லை 4x4 இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்க்கு அப்புறம் உங்களை வந்து உங்களால் வர முடியாது. உங்களுக்கு வந்து ஸ்னோ செயின்ஸ் வேணும். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிங்க. நீங்கள் வந்து ஸ்னோ பார்க்க வரீங்க அப்படின்னா ரோட்டில் வந்து ஸ்னோ இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கணும்.